வெல்கம் டு எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்கும். சரிங்களா? லென்த்தாக தான் இருக்கும், வித் ஷார்ட்கட்டோடு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவோட பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆடியோ மட்டும் கேட்டாலே போதும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஹெட்செட் போட்டுட்டு நம்ம சொல்கிற ஆடியோ மட்டும் காதால் கேட்டாலே போதும். ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி அப்படிங்கிற டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சி. சரிங்களா? அந்த கட்சியை பற்றி எதுக்காக நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்மளோட எக்ஸாமில் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எதுக்கு இதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1885. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரோட ஆட்சி தான் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஆங்கிலேயரோட ஆட்சி தான் நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ அந்த டயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளுக்கு தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அந்த டயத்தில் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தொடக்கப்பட்டு இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் தான் தலைவர்கள் எல்லாருமே கிரியேட் ஆகி இவங்க எல்லாருமே ஆங்கிலேயரை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ பார்க்குற காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி தான் அந்த 1885 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போவே தொடங்கி ஆங்கிலேயரை எதிர்த்ததுனால அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ வர படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட், அதனால் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? 1885 காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே, நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அது ஆங்கிலேயரோட ஆட்சி நடைபெற்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து வேதகாலம், சமணம், புத்தம், குப்தர்களோட ஆட்சி, அதுக்கப்புறம் முகாலயர்கள் ஆட்சி, இது எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். சரிங்களா? ஆர்டராக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் உள்ள வரும். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுட்டு இருக்கும். ஸோ இதை எதிர்க்கிறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் வருது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அதாவது ஒரு கண்டினியூட்டியாக படித்தோம் அப்படின்னா நம்ம எதுக்காக இது நடைபெறுது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்கு. ஸோ அதை செக் பண்ணி அந்த வீடியோ எல்லாமே ஆர்டராக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த 1885 ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்மே இந்த கட்சி வந்து உடனே கிடச்சிதா, நம்ம இந்தியர்கள் வந்து கேட்ட உடனே கட்சி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. சரிங்களா? ஸோ 1885 இதுக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றத ஒரு கட்சி உருவாக்கினா மட்டும்தான் ஆங்கிலேயரை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே கேட்டு பார்த்தாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு கட்சியோட அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. சரிங்களா? இந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக, அதாவது ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கிறாரு. இந்த ஏஓ ஹியூம் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதாவது இவர் ஒரு ஆங்கிலேயர் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக தான் ஒரு கட்சி வந்து உருவாக்குறோம். பட் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 தோற்றுவிக்கப்படுது யாரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஓ ஹியூம். இவர் ஒரு ஆங்கிலேயர் தான். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இவர் ஒரு ஆங்கிலேயராக தான் இருப்பார். சரிங்களா? பட் ஆனால் நமக்கு, அதாவது ஒரு சில எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒரு நல்லவங்க அப்படின்னு இருப்பாங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த விதத்தில் ஆங்கிலேயரில் தான் இவங்க இருப்பாங்க. பட் ஆனால் இந்த கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கு நான் கட்சி வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏஓஹியம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்தியர்கிட்ட கொடுப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக 1885 ஏஓஹியம் என்பவரால் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? அப்போ இதிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டதும் ஏஓ ஹியூம் தான். இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை யார் அப்படின்னு கேட்டாலும் ஏஓ ஹியூம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த வருஷத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கப்பட்டது யார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் ஒவ்வொரு வருடமும், அதாவது வருடத்தில் இறுதியில் டிசம்பர் மாதம் வரும் பார்த்தீங்களா, இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு மாநாடு நடைபெறும். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதத்தில்
இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெறும். பட் ஆனால் இப்போ டிசம்பர் மாதத்துல தான், அதாவது எல்லா வருஷமுமே டிசம்பர் மாதத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிரும். ஏதோ ஒரு வருஷத்தில் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆகஸ்ட் மந்தில் நடக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக டிசம்பரில் நடந்துடும். ஆகஸ்ட்லேயும் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து சிறப்பு மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு வருடத்தோட இறுதியிலையுமே டிசம்பர் மாதத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ முதல் 6 மாநாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது முதல்ல உள்ள 6 மாநாடு இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. முதல் 6 மாநாடு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியிருக்குமா? ஸோ அந்த தொடங்கின காலத்துலேருந்து எடுத்துக்கோங்க. 85, 86, 87, 88, 89, 90. சரிங்களா? ஸோ இந்த 6 மாநாடு மட்டும், இந்த 6 வருஷத்தை அப்படியே ஆர்டராக எழுதிட்டு எங்கெங்கே நடைபெற்றது, அதாவது இந்த மாநாடு முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது, செகண்ட் மாநாடு எங்கே நடைபெற்றது, தேர்ட் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். 1885 பாம்பேயில் நடைபெற்றிருக்கும். 1886 கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். 1887 மெட்ராஸில் நடைபெற்றிருக்கும். 1888 அலகாபாத்தில் நடைபெற்றிருக்கும். 1889 பாம்பேயில், 1890 கல்கத்தாலாம் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? இதை எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, இதில் உள்ள பஸ் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பாம்பே அப்படின்னா பி, கல்கத்தா அப்படின்னா சி, சரிங்களா? மெட்ராஸ் அப்படின்னா எம். ஸோ இந்த பிசிஎம் அல்லா பிசி, இதுதான் ஷார்ட்கட். பிசிஎம் அல்லா பிசி. சரிங்களா? அதாவது பிசி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ பிசிஎம் அல்லா பிசி, இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? பிசிஎம் அப்படிங்கிறது பாம்பே, சி அப்படிங்கிறது கல்கத்தா, எம் அப்படிங்கிறது மெட்ராஸ், அல்லா அப்படிங்கிறது அலகாபாத், பி அப்படிங்கிறது பாம்பே, சி அப்படிங்கிறது கல்கத்தா. ஸோ 1885 90 வரை ஆர்டராக போட்டுருவோம். ஸோ இந்த பிசிஎம் அல்லா பிசி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். தென் இந்த மாநாடுலாம் யார் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை அப்படி நம்ம அப்படி பின்னாடி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம சொல்லி பார்த்துடலாமா? இப்போ நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்காக படிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு கட்சி தான், இருந்தாலும் ஸ்கூல் புக்கிலலாம் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கட்சி அப்படிங்கிறது 1885 ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக தொடங்கினது. ஸோ இந்த தேசிய காங்கிரஸில் தான் இவ்வளோ தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி படிக்கிறோம். இது கிரியேட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1885. இதை தோற்றுவிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஓஹியம். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஆங்கிலேயர் தான். பட் ஆனால் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை யார் அப்படின்னாலே ஏஓஹியம் தான். சரிங்களா? அதுபோக ஒவ்வொரு வருடத்தோட இறுதியில் டிசம்பர் மாதத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுட்டு இருக்கு. அப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் 6 மாநாடு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இந்த முதல் 6 மாநாடை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, பிசிஎம் அல்லா பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1885 1890 வரை 6 மாநாடை நம்ம ஷார்ட்கட்டாக ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸில் 3 பிரிவாக பார்க்கலாம். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு 3 பிரிவாக பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகளின் காலம், செகண்ட் தீவிரவாதிகளின் காலம், தேர்ட் காந்தி காலம். சரிங்களா? இந்த 3 பிரிவு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை 3 பிரிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்தி காலம். ஓகே, மிதவாதிகள்னால் என்ன, தீவிரவாதிகள்னால் என்ன? தீவிரவாதி அப்படின்னா நீங்கள் அந்த தீவிரவாதி அந்த லெவலில் போக தேவையில்ல. மிதவாதி அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்துட்டு ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு பொறுமையாக சொல்கிறது மிதவாதி. அதாவது நம்ம வாதம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ வாதம் பண்ணுறது மிதமாக இருக்கும். இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது மிதவாதி. தீவிரவாதி அப்படிங்கிறது இவங்களோட வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா தீவிரமாக இருக்கும். அதாவது இப்படி பண்ணுனா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறத எதிர்த்து சண்டையிட்டு போட்டுன்ற மாதிரி இருக்கும் தீவிரவாதிகள். சரிங்களா? ஸோ இதுதான் மிதவாதி தீவிரவாதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ தீவிரவாதி அப்படின்னா தீவிரவாதி லெவலில் போக வேணாம், இவங்களோட வாதங்கள் எல்லாமே தீவிரமாக இருக்கும். சரிங்களா? மிதவாதி அப்படிங்கிறது இவங்களோட வாதம் எல்லாமே மிதமாக இருக்கும். இதுதான் மிதவாதிகள் காலம், தீவிரவாதி காலம். லாஸ்ட்டாக காந்தி காலம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த காந்தி காலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா எல்லாமே. சரிங்களா? காந்தி காலம் அப்படிங்கிறது காந்தி இதுக்கப்புறம் தான் உள்ள ஜாயிண்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடைபெற்றது அப்படிங்கிறது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மிதவாதிகள் காலத்தை பார்த்துடலாம். சரிங்களா?
ஓகே, மிதவாதிகளின் காலம் அப்படிங்கிறது 1885 1907 வரை சரிங்களா. மிதவாதிகளோட காலம் 1885 1907 வரை சரிங்களா. 1905 வரை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, 1907 வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில் நம்ம மிதவாதிகளின் காலம் முடியும் போது நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆங்கிலேயரோட அஹிம்சை வழியில் கோரிக்கை வைப்பது. இவங்களோட வாதங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், மிதமாக இருக்கும் சரிங்களா. அதாவது ஒரு சாப்பிட்டா இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அவங்க ஒரு தீவிரமாக ஒரு போர்லாம் பண்ணுவாங்க. போர் மீனிங் தீவிரமாக இந்த வாதங்கள் எல்லாமே தீவிரமாக இருக்காது சரிங்களா. ஆங்கிலேயர்கிட்ட அஹிம்சை வழியில் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இதுதான் மிதவாதிகள் சரிங்களா. ஓகே, மிதவாத தலைவர்கள், இந்தியாவோட மிதவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாமா. ஓகே, இந்தியாவின் மிதவாத தலைவர்கள் முதல்ல கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் மிதவாதிகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார் சரிங்களா. அதுக்கப்புறம் ஏஓஹியூம், இவர் யாருன்னு தெரியுதா. ஏஓஹியூம் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். இவருமே ஒரு மிதவாதி தான் சரிங்களா. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் தந்தை. செகண்ட் ஏஓஹியூம், அப்புறம் டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஜி சுப்பிரமணியம், சுரேந்திரநாத் பானர்ஜி, பத்ருதீன் தியாப்ஜி, பரோஷா மேத்தா, இவங்க எல்லாமே மிதவாத தலைவர்கள் சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் உள்ள மிதவாத தலைவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மிதவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாமா. சேலம் விஜயராஜாரி, இவர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மிதவாதிகளின் தந்தை. அதுக்கப்புறம் ராஜாஜி நம்மளுக்கு தெரியும், ராஜாஜி. அதுக்கப்புறம் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, பெரியார், ஜிஎன் நடேசன், வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள மிதவாத தலைவர்கள் சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் உள்ள மிதவாத தலைவர்கள் பார்த்துட்டோம், தமிழ்நாட்டில் உள்ள மிதவாத தலைவர்கள் பார்த்துட்டோம். மிதவாதிகளின் காலம் அப்படிங்கிறது 1885 to 1907 வரை. மிதவாதிகள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கிட்ட அஹிம்சை வழியில் கோரிக்கை தான் வைப்பாங்க. ஸோ 2 தலைவர்களை பற்றியும் பார்த்துட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம 1885 to 1890 வரை உள்ள மாநாடு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். என்ன ஷார்ட்கட் பார்த்தோம், பிசிஎம் அல்லா பிசி சரிங்களா. பிசிஎம் அல்லா பிசி அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்த்தோம். 1885 பாம்பேயில் நடைபெற்றிருக்கும், 1886 கல்கத்தாவில், 1887 மெட்ராஸில், 1888 அலகாபாத்தில், 1889 பாம்பேயில், 1890 கல்கத்தாவில் சரிங்களா. இது எல்லாமே இங்கங்கே இந்தந்த பிளேஸில் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை தலைமை தாங்கியவர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. 1885 டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் நடைபெற்றிருக்கும் சரிங்களா. டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் 72 பேர், இதில் 22 பேர் சென்னை மாகாணம். அதாவது முதல் மாநாடு 1885 பாம்பேயில் நடைபெறுது. இதில் தலைமை தாங்கியவர் டபிள்யூசி பானர்ஜி. 72 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இதில் 22 பேர் நம்ம சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க சரிங்களா. ஓகே, 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் 436 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து 1887 மெட்ராஸில் பத்ருதீன் தியாப்ஜி 607 பேர், இதில் 362 பேர் சென்னை மாகாணம் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1888 அலகாபாத்தில் ஜார்ஜியோ அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு. 1889 பாம்பேயில் வில்லியம் வெட்டர்பன் அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு. 1890 கல்கத்தாவில் பரோஷா மேத்தா அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு சரிங்களா. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 1885 to 1890 வரை மாநாடு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். இதை ஷார்ட்கட் பிசிஎம் அல்லா பிசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ எங்கெங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது இந்த ஷார்ட்கட் வச்சு பார்த்துருவோம். இப்போ யாரெல்லாம் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான். அதுபோக இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1887 மெட்ராஸ் சரிங்களா. மெட்ராஸில் இருக்கிற அந்த சென்னையில் மட்டும் 7 மாநாடு நடைபெற்றிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் 7 மாநாடு நடைபெற்றிருக்கும். அதாவது 7 வருஷமும் இந்த இடத்துல சென்னையில் தான் நடைபெற்றிருக்கும். இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்புறம் கடைசியாக 1891 to 1945 வரை நடைபெற்ற மாநாடு ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும் சரிங்களா. 1891 to 1945 வரை தெரிஞ்சால் போதும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா, அதாவது எங்கே நடைபெற்றது எந்த இடம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணாலே போதும். அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம மிதவாதிகளின் காலம் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ மிதவாதிகளின் காலம் மிதவாதம், அதாவது அவங்களோட வாதம் ஒரு மிதமாக தான் இருக்கும். ஸோ ஒரு கோரிக்கையை தான் கேட்பாங்க. ஸோ இவங்களோட காலத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டயத்தில் எப்படி தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வராங்க, அதாவது தீவிரவாதிகளின் காலம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. தீவிரவாதிகளின் எழுச்சிக்கு காரணம் தான் தீவிரவாதி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தீவிரவாதி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்களோட வாதங்கள் தீவிரமாக இருக்கும். ஸோ தீவிரவாதிகளின் எழுச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
இந்த வங்கப்பிரிவினை அதாவது வங்கப்பிரிவினை 1905 நடைபெற்றிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் வங்கப்பிரிவினை 1905 நடைபெறும். இந்த டயத்தில் வங்காளம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது நம்மள உள்ள வங்காளம் வந்து 2ஆக பிரிச்சிருவாங்க. இந்த 2ஆக வங்காளத்தை பிரிக்கிறதுனால இந்து முஸ்லீம் ஒற்றுமை கலைக்கப்பட்டது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருவாங்க. ஸோ மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம் அப்படின்னா கிழக்கு வங்காளத்தில் இந்து, அந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்டதுனால தீவிரவாதிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆக போகிறாங்க. சரிங்களா, இவங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கோரிக்கை வச்சிங்க. சரிங்களா, இதுக்கு வரைக்கும் அதாவது மிதவாதிகள் காலத்தில் மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் பொறுத்து போயாச்சு. ஸோ இந்த நேரத்துலையுமே அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையே கலைக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்லி 1905 கொண்டு வந்து வங்காளத்தில் 2ஆக பிரிக்கப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிர்வாகம் செய்யறதுக்காக ஒரு கஷ்டமாக இருக்குது, ஸோ 2ஆக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. அப்போ இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமை வந்து கலைக்கப்படுது. இந்த நேரத்துலையுமே கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் சொன்னதுனால தீவிரவாதிகள் எல்லாமே எழுச்சிகள், அதாவது தீவிரவாதிகள் இதில் இருந்து தான் அப்போ நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எங்களோடது நாங்கள் வேறு மாதிரி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து விளைவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தீவிரவாதிகள் காலம் வரும். சரிங்களா, ஓகே. இப்போ வங்கப்பிரிவினை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது 1905 நடைபெறுது. இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கசன் பிரபு வந்து 1899 1905 வரை வைஸ்ராயாக இருப்பார். இந்த டயத்தில் 1905 ஜூலை 19 என்ன பண்ணுவார்னா, வங்கப்பிரிவினை அப்படின்னு பிரிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. 1905 அக்டோபர் 16 நடைமுறைக்கு வந்துடும். சரிங்களா, அப்போ வங்கப்பிரிவினை அறிவிப்பு கொடுத்தது ஜூலை 19 1905, நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 16 1905. சரிங்களா, அதாவது மிதவாதிகள் எல்லாமே இதுக்கு வந்து கோரிக்கை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால் தீவிரவாதி எழுச்சிகள் நடைபெறுது. எதுக்காக அப்படின்னா, இதுவரை கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்க, ஸோ இப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையும் கலைக்க போகிறாங்க, இப்போவும் ஒரு கோரிக்கையை தான் வைக்க போகிறீங்க, அதாவது இப்படி வங்கப்பிரிவினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை தான் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு போராட்டம் எதுவுமே பண்ணலை. ஸோ இதனால் தீவிரவாதிகளோட எழுச்சி அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஓகே. 1905 வங்கப்பிரிவினை நடைபெற்றுருச்சு. அப்புறம் 1906 முஸ்லீம் லீக் கட்சி வருது. சரிங்களா, மிண்டோ பிரபு வைஸ்ராயிட்ட 1906 முஸ்லீம்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படின்னா 1906 இதனால் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தோற்றமாகுது. சரிங்களா, அப்போ 1906 இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தோற்றமாகுது. சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் 1907 சூரத் மாநாடு. சரிங்களா, சூரத் மாநாட்டில் ராஸ் பிஷாரி கோஷ் தான் தலைவராக இருப்பார். இதில் மிதவாதிகள் வெர்சஸ் தீவிரவாதிகள் இதில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா, மிதவாதிகளுக்கு சைடு கோகலே, தீவிரவாதிகள் சைடு திலகர் இருக்காப்புல. இது என்ன நடக்கு அப்படின்னா, சூரத்தில் தான் ஒரு பிளவு நடக்குது. எதுக்குன்னா, தீவிரவாத தலைவர்கள் எல்லாமே சண்டை போட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறாங்க இந்த சூரத் மாநாட்டில். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1885 to 1905 ஆர் 1907 அப்படிங்கிறது மிதவாதிகள் காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னோம்ல. ஸோ 1885 1907 வரைக்கும் மிதவாதியும் தீவிரவாதியும் ஒரே சைடு தான் இருக்காங்க. சரிங்களா, 1907 தான் சண்டை போட்டு வெளியே போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த சூரத் மாநாட்டில் ஒரு சூரத் பிளவு வந்து தீவிரவாத தலைவர்கள் எல்லாமே சண்டை போட்டு வெளியேறாங்க. பட் ஆனால் இந்த 1905 நம்ம என்ன பார்த்தோம், வங்கப்பிரிவினை. இந்த வங்கப்பிரிவினையில் என்ன ஆச்சு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து கலைக்கிறதுக்காக வங்கப்பிரிவினையை பிரித்தாங்க. ஸோ இந்த டயத்தில் தீவிரவாதியோட எழுச்சி நடைபெற்றது. சரிங்களா, ஸோ இந்த டயத்துலேயே ஒரு பிரிவு வந்துருச்சு. வங்கப்பிரிவினை நடந்த 1905. பட் ஆனால் இவங்க கரெக்டாக வெளியேறினது 1907 தான். ஸோ அதனால தான் நம்ம போட்டிருந்தோம் 1885 to 1905 ஆர் 1907. சரிங்களா, ஓகே. அடுத்த மாநாடு மதராஸ் மாநாடு 1908. இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, 1908 மதராஸ் மாநாடு நடைபெறுது. இதில் ராஸ் பிஹாரி கோஷ் தலைமை தாங்கி நடைபெறுது. இதில் எதுக்காக அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, தீவிரவாதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. சரிங்களா, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு தீவிரவாதிகள் வெளியில் வந்துட்டாங்க, மிதவாதிகள் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா, ஓகே. அதோட நம்மளுக்கு மிதவாதிகள் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தீவிரவாதிகளோட காலம், தீவிரவாதிகளின் காலம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்காக ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க, இது ஒரு கட்சி தானே அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா, அந்த 1885
ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஒரு கட்சி வந்துச்சு. ஸோ அந்த கட்சியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்க்குறோம். இது 1885 கிரியேட் ஆகிருக்கும். ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆளை தோச்சி வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஏஓ ஹியூம் அப்படிங்கிறனால தோச்சி வைக்கப்பட்டிருக்கும். இதில் 6 மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 6 மாநாடுக்கான வித் ஷார்ட்கட்டோடு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 3 பிரிவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்தி காலம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மிதவாதிகள் காலத்தை இப்போ முடிச்சிட்டோம். மிதவாதிகள் காலம் அப்படிங்கிறது இவங்களோட வாதங்கள் எல்லாமே ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் பொறுத்து போய்கிட்டு இருந்த தீவிரவாதிகள் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா, 1905 வங்கப் பிரிவினையில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கலைக்கிறதுக்காக வங்கப் பிரிவினை பிரிக்கப்பட்டது. ஸோ இந்த டயத்துலேயும் கோரிக்கை தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தீவிரவாதிகளோட எழுச்சிகள் நடைபெற ஆரம்பிச்சது. 1907 சூரத்து பிளவில் இவங்க தீவிரவாதிகள் தூர வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தீவிரவாதிகளின் காலம். சரிங்களா, தீவிரவாதிகளின் காலம் அப்படிங்கிறது நம்ம அதே தான் 1905, 1907 அதில் ஆரம்பித்து 1916 வரை தான் தீவிரவாதிகளின் காலம். சரிங்களா, மறுபடியும் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. சரிங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1907 வரை நம்ம என்ன சொன்னோம், தீவிரவாதிகளின் காலம் 1907 ஸ்டார்ட் ஆகுதா. 1907 சூரத் புலவில் வெளியில் வந்து தீவிரவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த மறு செகண்டே 1908 திலகரை கைது பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு சேட்டைகளைனாலும் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். 1907 காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி 1908 திலகரை கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1914 தான் விடுதலை ஆகி வருவார். ஸோ இந்த டயத்தில் ஜெயிலில் இருக்கிறப்ப திலகரே என்ன யோசிப்பார் அப்படின்னா, நம்ம கட்சியில் இருந்துகிட்டே சால்வ் பண்ணியிருக்கலாம், அவங்ககிட்ட மிதவாதிகள் கூட பேசி நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம், நம்ம கட்சியை விட்டு வெளியில் வந்தது இப்போ ஆங்கிலேயருக்கு வசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இதை தெளிவாக அவர் நினச்சிருப்பார். சரிங்களா, திலகர். ஓகே, தீவிரவாதிகளின் தலைவர் அப்படிங்கிறத பார்க்குறது லாலா லஜபதி ராய், பாலகங்கார திலகர், பிபின் சந்திரபால். இவங்களை ஷார்ட்கட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லால் பால் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லால் அப்படிங்கிறது லாலா லஜபதி ராய், பால் அப்படிங்கிறது பாலகங்கார திலகர், பால் அப்படிங்கிறது பிபின் சந்திரபால். சரிங்களா, ஓகே. இந்த தீவிரவாதிகளின் காலத்தில் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய விவகார செயலாளர் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. மிண்டோ அப்படிங்கிறது ஒரு வைஸ்ராய், மார்லி அப்படிங்கிற இந்திய விவகார செயலாளர். சரிங்களா, இவங்க வந்து எதுக்காக அப்படின்னா, இனவாரி இடஒதுக்கீடு, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறனால கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை பற்றி நேரு என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, இது ஒரு பிரிவினை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மறுபடியும் பெருகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிண்டோ மார்லி சீர்திருத்தம் பற்றி நேரு சொல்லியிருப்பார். அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் பற்றி நேரு சொல்லியிருப்பார், பிரிவினை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, ஓகே. இந்த டயத்தில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, வங்காளம் மீண்டும் இணைப்பு. 1911 வங்காளம் மீண்டும் இணைப்பு. ஏற்கனவே வங்காளம் வந்து 1905 வங்காளத்தை 2ஆக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா, அதாவது இந்து முஸ்லீமை பிரித்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. இந்த டயத்தில் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வச்சு ஒரு முஸ்லீம் தனித்தொகுதி இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த டயத்தில் ஒரு பிரிவினை இருக்கிற டயத்தில் மறுபடியும் 1911 வங்காளத்தை மீண்டும் இணைச்சிட்டாங்க. ஸோ அப்போ முஸ்லீம்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எதுக்காக அப்படின்னா, இவங்க ஒரு பிரிவினையை பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ வங்காளம் மீண்டும் இணைப்பு வந்து 1911 வைஸ்ராய் வந்து ஹார்டிங் பிரபு இருப்பார். தலைநகரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, கொல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்ற மாட்டிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்னாட்சி இயக்கம். 1916 தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது 1916 அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட் வந்து தொடங்கியிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினவர் யார்? அன்னி பெசன்ட். இவங்க யார்? அயர்லாந்து, நம்ம இந்தியா நாடு கிடையாது. ஸோ அயர்லாந்துலேருந்து பெண்மணி வந்து அன்னி பெசன்ட் வந்து தொடங்க பண்ணிருக்காங்க. சரிங்களா, இதை கரெக்டான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1916 செப்டம்பர் 13 தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருக்கும். இதை யார் தொடங்கினார்னா அன்னி பெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. துணையாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ் அருண்வேல், பிபி வாடியர் அப்படிங்கிற ஒரு துணையாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, இந்த அன்னி பெசன்ட் வந்து இங்கே தன்னாட்சி இயக்கம் தொடங்கினால 1917 கல்கத்தாவில் அன்னி பெசன்ட் தலைமையில் தான் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். சரிங்களா, அதாவது தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்கியிருப்பாங்க. 1917 வந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட். சரிங்களா, அப்போ இந்தியா, அதாவது
முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டவங்க அப்படின்னா, முதல் பெண் தலைவர் காங்கிரஸ் மாநாட்டில் உள்ள முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். சரிங்களா? அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல் இந்திய பெண் தலைவர், அதாவது முதல் இந்தியாவிலேருந்து பெண் தலைவர் காங்கிரஸில் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு 1925 கான்பூர் மாநாட்டில். சரிங்களா? 1925 கான்பூர் மாநாட்டில் சரோஜினி நாயுடு முதல் இந்திய பெண் தலைவர். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக லக்னோ மாநாடு. லக்னோ மாநாடு 1916. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னோ மாநாடு 1916 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம் லீக் இது எல்லாமே ஒன்று சேர்ந்த மாநாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ மாநாடு. 1916 லக்னோ மாநாடு இருக்கும். மிதவாதிகளும் சரி, தீவிரவாதிகளும் சரி, முஸ்லீம் லீக் கட்சியும் சரி, எல்லாருமே ஒன்று சேர்ந்தது இதுக்கப்புறம் தான். சரிங்களா? ஓகே, இதோட தீவிரவாதிகளின் காலம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே, அப்படியே ரிவிஷன் பார்த்துடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம்? இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? அதாவது ஐஎன்சி 1885 தோற்றுவிக்கப்படுது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸை நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது புக்கில் முதற்கொண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கட்சி தான். இதை எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக அப்போவே 1885 தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? 1885 ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக தோற்றுவிக்கப்படுது. ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து தான் எல்லா தலைவர்களும் எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அதனால் படிக்கிறோம். இது வந்து ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆளை தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஆளை இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. 1885 தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? அதுபோக நம்ம இதில் ஒரு 6 மாநாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 6 மாநாடுக்கு ஷார்ட்கட் சொல்கிறோம் பிசிஎம் அல்லா பிசி. சரிங்களா? ஸோ இதை வச்சு எங்கே அந்த மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட தலைவர்கள் யார், அதை தலைமை தாங்கியவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 3 பிரிவாக இருக்குது. ஸோ மிதவாதிகள் காலம், அதாவது தீவிரவாதிகள் காலம், காந்தி காலம். மிதவாதிகள் காலம், தீவிரவாதி காலம், காந்தி காலம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது. மிதவாதிகள் காலம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிதவாதிகள் அப்படிங்கிறது ஸோ அதாவது அவங்களோட வாதம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மிதமாக, அதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறதா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால 1905 வங்க பிரிவினை இருக்குது. இந்த வங்க பிரிவினை எதுக்காக அப்படின்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரிக்கிறதுக்காக வங்க பிரிவினை, மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டைமிங்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிதவாதிகள் ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதனால் தீவிரவாதிகளோட ஒரு எழுச்சி நடைபெறுது. சரிங்களா? இதனால் தீவிரவாதிகளின் எழுச்சி வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் தீவிரவாதிகள் உருவாகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1907 சூரத் மாநாட்டில் பிளவு வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற காலம் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ 1907 இதுக்கப்புறம் நம்ம தீவிரவாதிகளின் காலம் பார்க்க போகிறோம். தீவிரவாதிகளின் காலம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்கார திலகர் இவங்க எல்லாருமே தீவிரவாதிகளின் காலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த டயத்தில் பாலகங்கார திலகர் இருக்காங்களா, திலகர் அப்படிங்கிறது 1907 தான் தீவிரவாதிகளின் காலம் அப்படின்னு பிரிஞ்சு வராங்க. பட் அந்த டைமிங்கில் 1908 இவங்களை கைது பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதனால் 1908 திலகர் கைது ஆகிறாரு. சரிங்களா? கைதாகி 1914 தான் விடுதலை ஆகிறாரு. சரிங்களா? ஸோ இந்த சிறையில் இருக்கிற டயத்துலையே புரிஞ்சுக்கிட்டாரு மிதவாதிகள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தீவிரவாதிகள் காலம் அப்படின்னு வந்துச்சுல்ல. ஸோ மிதவாதிகள்லேருந்து தீவிரவாதிகள் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து நம்ம பிரிஞ்சு வந்தது ரொம்ப தப்பு. ஸோ நம்ம அங்கே இருந்துக்கிட்டே நம்மளோட முயற்சியை பண்ணியிருக்கணும். நம்ம பிரிஞ்சு வந்ததுனால ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வசமாக போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் லக்னோ மாநாடு 1916 நடக்குது. இதில் மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம் லீக் எல்லாமே ஒன்று சேர்ந்துருந்தாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது காந்தி காலம். சரிங்களா? காந்தி காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காந்தி காலம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த காந்தி காலம் அடுத்த பார்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு இதே மாதிரி புரிகிற வகையில் காந்தி காலம் அப்படிங்கிறது வேணும், கண்டிப்பாக காந்தி காலம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மட்டும் காந்தி காலம் அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோவாக போட்டுடலாம். சரிங்களா? காந்தி காலம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவாக போட்டுடலாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ காந்தி காலம் எடுத்தோம் அப்படின்னா இது காந்தி காலமே ஒரு 45 மினிட் கிட்ட தாண்டிரும். சரிங்களா? ஸோ காந்தி காலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் ஒரு கொஸ்டின் ஏரியாவுமே. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதுவரை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? ஸோ கரெக்டாக வச்சுக்க முடியாது. அதனால் காந்தி காலம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னா கமெண்ட்டில் காந்தி காலம் அப்படிங்கிறது போடுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோ இதே மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.